குடியரசு துணைத் தலைவராக தமிழகத்தைச் சேர்ந்த சிபி ராதாகிருஷ்ணன் இன்று காலை 10 மணியளவில் பதவியேற்கிறார். டெல்லியில் நடைபெறும் விழாவில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு சிபி ராதாகிருஷ்ணனுக்கு பதவி பிரமாணமும் இரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைக்கிறார். குடியரசு துணைத் தலைவர் தேர்தலில் வாக்குகளை பெற சில எம்பிக்களுக்கு 15 முதல் 20 கோடி ரூபாய் வரை கொடுக்கப்பட்டுள்ளது. தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு கூடுதல் வாக்குகள் பதிவான நிலையில் திரிணாமுல் காங்கிரஸ் எம்பி அபிஷேக் பானர்ஜி பரபரப்பு குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார். மயிலாடுதுறை, நாகை, கடலூர், விழுப்புரம் மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னையில் 2 நாட்களுக்கு மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. யுபிஐ பண பரிவர்த்தனையில் தேர்ந்தெடுக்கப்பட்ட வகைகளுக்கு ஒரு நாளைக்கான உச்சவரம்பு 10 லட்சம் ரூபாயாக உயர்கிறது. வரும் 15ஆம் தேதி முதல் புதிய வரம்பு நடைமுறைக்கு வருகிறது. தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதியான PF பணத்தை ATM மூலம் எடுக்கும் வசதி தீபாவளிக்கு முன்பு திட்டம் செயல்படுத்தப்பட வாய்ப்பு என தகவல் வெளியாகியுள்ளது. திருச்சி ராக்ஃபோர்ட், மதுரை பாண்டியன், திருச்சி சோழன் ஆகிய 3 விரைவு ரயில்கள் எழும்பூரிலிருந்து வழக்கம் போல் இயக்கப்படும் என தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. செப்டம்பர் 11 முதல் தாம்பரத்திலிருந்து ரயில்கள் இயக்கப்படும் என தெரிவிக்கப்பட்ட நிலையில் அந்த அறிவிப்பு திரும்ப பெறப்பட்டுள்ளது. புறநகர் ரயில்களில் ஒழுக்கத்தை கடைபிடிக்க பயணிகளுக்கு தென்னக ரயில்வே வலியுறுத்தியுள்ளது. இருக்கைகளில் கால்களை வைத்துக்கொண்டு பயணிப்பது தண்டனைக்குரிய குற்றமாகும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை மெட்ரோ ரயில் திட்டத்தின் 2ஆம் கட்ட கட்டுமான பணிகள் காரணமாக பச்சை வழித்தடத்தில் தற்காலிக மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. கோயம்பேடு முதல் அசோக் நகர் வரை இயக்கப்படும் மெட்ரோ ரயில் சேவைகள் மாற்றி அமைக்கப்பட்டு அறிவிப்பு வெளியாகியுள்ளது. திருச்சி உள்ளிட்ட 5 விமான நிலையங்களில் விரைவு குடியுரிமை வசதியை மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தொடங்கி வைத்தார். பயணிகள் வெகுநேரம் இனி காத்திருக்கும் சூழல் இருக்காது. ஆசிரியர் தகுதி தேர்வுக்கு 4,80,000 பேர் விண்ணப்பித்துள்ளனர். ஆசிரியர் தேர்வு வாரியம் தெரிவித்துள்ளது. ஆசிரியர் தகுதி தேர்வு தொடர்பாக சீராய்வு மனு தாக்கல் செய்யப்படும் என பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் சமூக வலைதள பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். முதலமைச்சரின் வழிகாட்டுதல் படி தமிழக அரசு சீராய்வு மனு தாக்கல் செய்ய உள்ளதாக கூறியுள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசியில் பிரதமர் மோடியை மொரீஷியஸ் பிரதமர் நவீன் சந்திர ராம்கூலம் சந்தித்தார். இருநாட்டு உறவு, வர்த்தகம், முதலீடு உள்ளிட்டவை குறித்து இருவரும் ஆலோசனை நடத்தினர். வாக்கு திருட்டு தொடர்பான ஆதாரத்தை வழங்குவோம் என மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி உறுதியளித்துள்ளார். வாக்குகளை திருடுவதன் மூலம் அரசாங்கங்கள் உருவாக்கப்படுகின்றன என்பதே உண்மை எனவும் அவர் கூறினார். விஐபிக்களுக்கான பாதுகாப்பு விதிமுறைகளை ராகுல் காந்தி தொடர்ந்து மீறுவதாக CRPF குற்றம் சாட்டியுள்ளது. பாதுகாப்பு விதிமுறைகளை ராகுல் காந்தி முறையாக கடைபிடிப்பது இல்லை என்றும் CRPF தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மசோதாவுக்கு ஒப்புதல் அளிக்க காலக்கெடு விதிக்க முடியாது என உச்சநீதிமன்றத்தில் மத்திய அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. அனைத்து தரப்பு வாதங்களும் நிறைவடைந்த நிலையில் தீர்ப்பை தேதி குறிப்பிடாமல் உச்சநீதிமன்றம் தள்ளி வைத்துள்ளது. இந்தியாவின் முன்னணி எலக்ட்ரானிக்ஸ் எக்ஸ்போர்ட் மையமாக தமிழ்நாடு உள்ளதாக முதல்வர் ஸ்டாலின் பெருமிதம் தெரிவித்துள்ளார். புதிய தொழில் நிறுவனங்களுக்கு தேவையான அனைத்து வசதிகளையும் திராவிட மாடல் அரசு செய்து தரும் எனவும் முதல்வர் உறுதியளித்துள்ளார். கடன் வாங்குவதில்தான் முதல் மாநிலமாக தமிழகம் உள்ளது. திருப்பூர் மாவட்டம் காங்கேயத்தில் சுற்றுப்பயணத்தின் போது எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி இவ்வாறு விமர்சித்தார்.
பாமகவிலிருந்து அன்புமணி நீக்கப்படுவதாக கட்சி நிறுவனர் ராமதாஸ் அறிவித்தார். கட்சி நிர்வாகிகள், தொண்டர்கள் அவரிடம் எந்தவித தொடர்பும் வைத்துக் கொள்ளக்கூடாது என எச்சரித்துள்ளார். கட்சியின் அடிப்படை பொறுப்பிலிருந்து எந்த நிமிடம் முதல் அவர் நீக்கப்படுகிறார். பாட்டாளி மக்கள் கட்சியை சார்ந்தவர்கள் அவருடன் எந்த தொடர்பும் கட்சி சார்பாக வைத்துக் கொள்ளக்கூடாது என்றும் முடிவு எடுக்கப்படுகிறது. பாமக தலைவராக அன்புமணி தொடர்ந்து செயல்படுவார். அன்புமணியை நீக்க ராமதாசுக்கு அதிகாரம் இல்லை என வழக்கறிஞர் பாலு அறிவித்துள்ளார். ராமதாஸின் அறிவிப்புகள் பாமகவை கட்டுப்படுத்தாது எனவும் அவர் கூறினார். இன்றைக்கு மருத்துவர் ஐயா அவர்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்பு என்பது கட்சியினுடைய அமைப்பு விதிகளின்படியும் தேர்தல் ஆணையம் சமீபத்தில் வழங்கியிருக்கக்கூடிய அந்த அங்கீகாரம் உத்தரவின் அடிப்படையிலும் செல்லத்தக்கது அல்ல. தாவேகா தலைவர் விஜய் நாளை பெரம்பலூரில் பிரச்சாரம் மேற்கொள்ள மாவட்ட காவல்துறை அனுமதி வழங்கியுள்ளது. 21 நிபந்தனைகளுடன் அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. குன்னூர் சட்டமன்ற தொகுதியில் வாக்காளர் பட்டியலில் ஒரே வீட்டில் 79 வாக்காளர்கள் இருப்பதாக வாக்காளர் பட்டியலில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எதிர்வரும் தேர்தலுக்கு முன் குறைகளற்ற பட்டியலை வெளியிட்ட மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மதுரை மாவட்டம் வாடிப்பட்டி அருகே வேன் ஏறியதில் 8 வயது பள்ளி மாணவி பரிதாபமாக உயிரிழந்தார். தனியார் வாடகை வேனில் வீடு திரும்பிய போது சோக சம்பவம் அரங்கேறியது. சிக்கிம் மாநிலம் அப்பர் ரெம்பி பகுதியில் நள்ளிரவில் ஏற்பட்ட நிலச்சரிவில் சிக்கி 4 பேர் உயிரிழந்தனர். மாயமான மேலும் 3 பேரை தேடும் பணி நடைபெற்று வருகிறது. ராஜஸ்தானின் பிகானேர் நகரில் காங்கிரஸ் பிரமுகர் வீட்டை குறிவைத்து 2 இளைஞர்கள் துப்பாக்கிச்சூடு நடத்தினர். சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில் தப்பியோடிய நபர்களை போலீசார் தேடி வருகின்றனர். நடிகை ஐஸ்வர்யா ராயின் பெயர் மற்றும் ஏஐ உருவாக்கும் புகைப்படத்தை முன் அனுமதியின்றி பயன்படுத்த தடை விதித்து டெல்லி உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. முன் அனுமதியின்றி பயன்படுத்தும் இணையதளங்களை 7 நாட்களுக்குள் தடை செய்யவும் மத்திய அரசுக்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. நீலகிரி மாவட்டம் குன்னூர் அருகே பழங்குடியின கிராமத்தில் தண்ணீர் தொட்டிக்குள் காட்டு யானை விழுந்தது. 4 மணி நேரம் போராடி தொட்டியை உடைத்து வனத்துறையினர் பத்திரமாக வெளியேற்றினர். நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே மலைப்பாதையில் சென்ற அரசு பேருந்தை காட்டு யானை ஆக்ரோஷமாக தாக்க முயன்றது. ஓட்டுநர் தொடர்ச்சியாக ஹார்ன் அடித்ததால் தாக்காமல் புறப்பட்டுச் சென்றது. அமெரிக்காவில் துப்பாக்கிச் சூட்டில் உயிரிழந்த சார்லி கிர்க்கிற்கு அந்நாட்டின் உயரிய விருது வழங்கப்பட உள்ளது. பிரசிடென்சியல் மெடல் ஆஃப் ஃப்ரீடம் விருது வழங்கப்படும் என அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்துள்ளார். ரஷ்ய எண்ணெயை வாங்குவதை இந்தியா நிறுத்தினால் வர்த்தக பிரச்சனைகள் தீர்க்கப்படும். இந்தியாவுடனான வர்த்தக பேச்சுவார்த்தை தொடர்பாக அமெரிக்க வர்த்தக அமைச்சர் ஹோவர்ட் லுட்னிக் இவ்வாறு தெரிவித்துள்ளார். ரஷ்யாவுக்கு பதிலாக அமெரிக்காவிடமிருந்து இந்தியா கச்சா எண்ணெய் வாங்க வேண்டும். இந்தியாவுக்கான அமெரிக்க தூதராக ட்ரம்ப் தேர்வு செய்துள்ள சர்ஜியோ கோர் வலியுறுத்தியுள்ளார். நேபாளத்தில் அடுத்த பிரதமரை தேர்ந்தெடுக்க ஆன்லைன் வாக்கெடுப்பு முறையை நடத்த ஜென்ஸி தலைமுறையினர் வலியுறுத்தி வருகின்றனர். 4 பெயர்கள் பரிந்துரைக்கப்பட்டு ஆன்லைன் வாக்கெடுப்பு நடத்திய நிலையில் சுசீலா கார்கி முன்னணியில் இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது.
நேபாள ராணுவ தலைமையகம் எதிரே ஜென்சி தலைமுறையினர் மீண்டும் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பதற்றமான சூழல் நிலவி வருகிறது. நேபாள பிரதமர் தேர்வு தொடர்பாக ஜென்சி இளைஞர்களிடையே ஏற்பட்ட கருத்து வேறுபாட்டால் மீண்டும் வன்முறை வெடித்தது. நேபாளத்தில் ஏற்பட்ட வன்முறையை தொடர்ந்து உத்தரப்பிரதேச மாநிலம் மகாராஜ்கஞ்ச் பகுதியில் உள்ள சொனாலி எல்லையில் பாதுகாப்பு படையினர் தீவிர சோதனையில் ஈடுபட்டுள்ளனர். நேபாள சிறைகளில் இருந்து 7000க்கும் மேற்பட்ட கைதிகள் தப்பியோடிய நிலையில் எல்லையில் கண்காணிப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. காசாவில் மக்கள் வசிக்கும் குடியிருப்பு பகுதியில் இஸ்ரேல் ராணுவம் நடத்திய தாக்குதலில் 5 பேர் உயிரிழந்தனர். தாக்குதலின் போது உயிரை காப்பாற்றிக் கொள்ள மக்கள் வீதிகளில் ஓடிய காட்சிகள் வெளியாகி அதிர வைத்துள்ளது. ஆசிய கோப்பை கிரிக்கெட் தொடரின் லீக் போட்டியில் ஹாங்காங்கை 7 விக்கெட் வித்தியாசத்தில் வங்கதேசம் வீழ்த்தியது. அடுத்த கட்ட போட்டிகளில் ஹாங்காங் தோல்வியடைந்துள்ளது. துபாயில் நடைபெற்று வரும் ஆசிய கோப்பை கிரிக்கெட் தொடரின் இன்றைய போட்டியில் பாகிஸ்தான் மற்றும் ஓமன் அணிகள் மோதுகின்றன. துபாயில் இந்திய நேரப்படி இரவு 8 மணிக்கு போட்டி தொடங்குகிறது. ஆசிய கோப்பை மகளிர் ஹாக்கி தொடரில் சீனாவுக்கு எதிரான சூப்பர் 4 போட்டியில் 1-4 என்ற கோல் கணக்கில் இந்தியா தோல்வியை தழுவியது. அடுத்த போட்டியில் ஜப்பானுடன் நாளை இந்தியா மோதுகிறது. உஸ்பெகிஸ்தானில் நடைபெற்று வரும் ஃபேடே கிராண்ட் ஸ்விஸ் செஸ் தொடரின் 7வது சுற்றிலும் தமிழகத்தைச் சேர்ந்த உலக சாம்பியன் குகேஷ் தோல்வியடைந்தார். தொடர்ச்சியாக 3 போட்டிகளில் தோல்வியடைந்து பின்னடைவை சந்தித்துள்ளார்.